நீங்கள் இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் நான் குறையோடு தான் இருக்கிறேன், இடத்தில் இன்னும் இந்த குறை இருக்கு, நான் இன்னும் முழுமை அடையல, நான் இன்னும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நினைக்கிறேன், ஆனா என்னைய இன்னும் பக்குவப்படுத்திக்க முடியல அப்படின்னு சில தடுமாற்றங்கள் இருக்கும் என்றால், உங்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறபடியினால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறபடியினால் உங்களை முழுமையாக்குவது அவருடைய பொறுப்பு. உங்களை முழுமையாக்குவது அவருடைய பொறுப்பு. அப்ப தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை முழுமையாக்குங்கன்னு விட்டு கொடுத்துருங்க. என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மீட்டெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப இன்றைக்கு அநேகர் சொன்னீங்க, கடந்த நாட்கள் நம்ம கேட்டிருக்கிறோம், சபையில அநேகர் பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, உங்க ஆரோக்கியத்தை நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். மறுபடியும் இழந்து போன பலவீனத்தை நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். நான் பலனை இழந்து நிக்கிறேன், என் பலனை நான் மறுபடியும் மீட்டெடுக்கணும். தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பலனை எனக்கு திருப்பி கொடுங்கப்பா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை மறுபடியும் எனக்கு கொடுங்கப்பா. மோசே மாத்திரம் தான் சொல்லுவாரா? யோசுவா மாத்திரம் தான் சொல்லுவாரா? நானும் சொல்லத்தக்க என்னையும் மீட்டெடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல கேளுங்க. இந்த மறுரூபம் என்பது நம்முடைய சரீரத்தை நாம் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டியதா இருக்கணும். எதுல இருந்து? பலவீனத்திலிருந்து. நம் சரீரம் எதுலெல்லாம் விழுந்து கிடக்குதோ, பலவீனமா இருக்கலாம், ஆசைகளா இருக்கலாம், இச்சைகளா இருக்கலாம், எதுல வேணா இருதயம் விழுந்து கிடக்கட்டும், சரீரம் விழுந்து கிடக்கட்டும். இந்த முதல் நாள் வார்த்தை மீட்டெடுக்க தேவ சமூகத்தை நோக்குங்க. நான் மீட்டெடுக்கணும் ஆண்டவரே,